Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான இட்டாலியன் டெசர்ட் Panna Cotta எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். Panna Cotta அப்படினா cooked cream. சோ இது வந்து full and full நம்ம cream வச்சு தான் செய்ய போறோம். ரொம்ப ரிச்சா இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஜெலாட்டின் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் நம்ம குடிக்கிற சாதாரண தண்ணி எடுத்துக்கங்க. அதுல 5 கிராம் ஜெலாட்டின் அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் போல இது செட் ஆகுற வரைக்கும் தனியா வச்சிருங்க. இந்த ஜெலாட்டின் செட் ஆகிறதுக்குள்ள நம்மளோட Panna Cotta இப்ப நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 200 ml ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிளாசிக் இட்டாலியன் Panna Cotta செய்ய போறதுனால full and full நம்ம creamல தான் குக் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க ஃபுல்லா cream சேர்த்த வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கன்னா பாதி, அதாவது 100 ml பாலும் 100 ml creamம் எடுத்துக்கங்க. பால் வந்து full fat milk எடுத்துக்கங்க. Throughout the process flame low mediumல தான் வச்சிருக்கணும். இந்த cream ரொம்ப கொதிக்க விட கூடாது. லைட்டா அங்கங்க அந்த மாதிரி சைடுல எல்லாம் வந்து அந்த பாயில் தெரிய ஆரம்பிச்ச உடனே 80 கிராம் சர்க்கரை, அதாவது 1/3 கப் + 2 டீஸ்பூன் சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு இந்த Panna Cottaல வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு ஒருவேளை ஆல்கஹால் பிடிக்கும்னா நீங்க ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ரோஸ் வாட்டர், காஃபி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃப்ளேவரிங் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஜெலாட்டின் ரெடி ஆயிடுச்சு. அதையும் உள்ள சேர்த்திடலாம். அந்த ஜெலாட்டின் நல்லா கரையிற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேற கப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ராமுக்கின்னும் ஒரு நார்மல் கிளாஸ் டம்ளரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த Panna Cotta இதில் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மினிமம் 4 மணி நேரமாவது இது செட்டிங் டைம் கொடுக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷ்ரிங்க் ராப்போ இல்லை நார்மலாக ஏதோ ஒரு மூடியோ போட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த Panna Cotta மேல ஊத்துறதுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் தான் ரெடி பண்ண போறோம். நீங்க ஸ்ட்ராபெரி தான் ஆட் பண்ணணுங்கிறது இல்ல, உங்களுக்கு பிடிச்ச எனி பெரிஸ், ப்ளூபெரி, ராஸ்பெரி, இல்ல செரிஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நான் இப்ப சொல்ற மாதிரி சிறப்பா பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 80 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு 4ஆ வெட்டணும் அப்படின்னா சீக்கிரம் குக் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சின்னதாக வெட்டுறோம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் நம்ம வெட்டி வச்ச ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் போட்டுருங்க. கூடவே 30 கிராம் சர்க்கரையும் சேர்த்திக்கங்க. இதை பைண்ட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை குக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆகி நல்லா சிரப் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியை குக் பண்றதுக்கு பதிலா இதை நீங்க பேக் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு 220 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 நிமிஷம் நீங்க உங்க அவன்ல வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி வந்து நம்மளுக்கு நல்ல சிரப் மாதிரி கிடைச்சிடும். இந்த சாஸை நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே பிளெண்டர்ல போட்டு அரைச்சிருங்க. சூடாறினதுக்கு அப்புறமா இதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திருப்பினா கூட விழுகக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஸ்ட்ராபெரி சாஸையும் மேலே ஆட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது நீங்க அழுகாம சைட்ல கத்திய வச்சு எடுத்து விடணும். தெரியாம கொஞ்சம் பட்டுருச்சுன்னா கூட நல்லா வராது. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணணும். நம்மளோட Panna Cottaவை அந்த ராமக்கின்ல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்காக இங்க ஒரு கெட்டில்ல நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். ராமக்கினை சுடுதண்ணியில ஒரு 5 செகண்டுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க. ரொம்ப நேரமும் சுடுதண்ணியில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேப் எல்லாம் போய் திரும்ப பழையபடி அது க்ரீமாகவே மாறிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் எடுத்து இந்த ராம்கின் மேலே சீக்கிரம் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி அழகாக வந்துடும். இது இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும்.
இப்போ இது மேலே நம்ம சாஸை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம பனக்கோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பனக்கோட்டா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.